இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் எந்த மாதிரியான சீர்திருத்தம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சீர்திருத்தம் எந்த மாதிரியான சீர்திருத்தம்? ஒரு வணக்க வழிபாடு, சிலை வழிபாடுகள் இருந்தது. அதை அகற்றிட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மட்டுமே கொண்டு வந்தாங்களா? அதோட அவங்களுடைய அந்த பணி நின்றுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே மாத்தினாங்க. ஒன்னு விடல, எல்லாத்தையுமே மாத்தினாங்க. பொருளாதார கொள்கைகள் மாத்தினாங்க, அரசியல் சாசனத்தை மாத்தினாங்க, குற்றவியல் தண்டனைகளை மாத்தினாங்க, வியாபாரம் அதுல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை மாத்தினாங்க. புரியுதுங்களா? ஒப்பந்தங்கள் எப்படி போடணும் அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. வாரிசு உரிமை எப்படி, எந்த வாரிசுக்கு எப்படி சொத்து கொடுக்கணும் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. குடும்ப விவகாரங்கள் எப்படி தீர்த்து கொள்ளப்படணும் இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. ஒரு மனிதனுக்கு உண்டான உரிமை என்ன அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. ஒட்டு மொத்தமா எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எடுத்து மாத்தினாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ரசூல்லா நமக்கு தொழுகையும் நோன்பும் கற்று தருவதற்காக மட்டுமே வந்தார்கள் அப்படிங்கிறது நம்முடைய பல பேருடைய மெஜாரிட்டியான ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை நம்ம தப்பு, அது தவறான ஒரு நம்பிக்கை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தான் மாத்தினாங்க. அதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இங்க இந்த மேட்ரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான் இந்த வழிமுறை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் 5வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அருளியதை கொண்டே அவர்களிடையே தீர்ப்பளிப்பீராக, உமக்கு உண்மை வந்த பிறகும் அவர்களுடைய மனோ இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ் ஒரு உபதேசம் செய்யறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒவ்வொருவருக்கும், அதாவது நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஷரியத்துகளையும், அதாவது ஒவ்வொரு ஷரியத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு மின்ஹாஜ்களையும் அருளியுள்ளோம். ஷரியத்து அருளி இருக்கோம், மின்ஹாஜுகளையும் நாம் அருளி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம். அப்ப ஷரியத்துன்னு என்ன, மின்ஹாஜ்னு என்ன? ஷரியத் அப்படிங்கிறது சட்டத்திட்டங்கள், மின்ஹாஜ் அப்படிங்கிறது அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிற வழிமுறை. புரியுதுங்களா? அப்ப அந்த மின்ஹாஜையும் நம்ம வெயிட் கொடுக்கணும். ரசூல்லா செஞ்சதைத்தான் செய்யணும். ரசூல்லா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போனாங்களோ அப்படிதான் கொண்டு போகணும். இல்லைன்னா காரியம் கெட்டுரும். அந்த காரியம் தான் இன்னைக்கு கெட்டு நாசமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இஸ்லாத்து ஜிஹாதை பத்தி யாராவது பேசினாலும் மிகப்பெரிய விமர்சனங்கள் வர்றதுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா ரசூலுடைய வழிமுறை இவங்க கோட்டை விட்டுட்டாங்க. அப்ப ஷரியத்துல டீப்பா அப்சர்வ் பண்றாங்க, ஷரியத்தை நிறைய பாக்குறாங்க, எது ஹலால் ஹராமு இதுல டீப் டிஸ்கஷன் நடைபெறுது. ஆனா மன்ஹஜ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அவ்வளோவா நம்ம கவனமே எடுத்துக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தாங்க, எப்படியான படிகளை கடந்து அது வந்துச்சு அப்படிங்கறது கேட்டா நம்மள பெரிய பெரிய ஆலிம்களுக்கு கூட விளக்கம் தெரியறது கிடையாது. ஏன்னா ஏருக்கு மாறா விளங்குறாங்க. இப்ப இதை சொல்ல போனா முஸ்லிம்களை விட காஃபிர்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த 100 பேர் உலக வரலாற்றை மாற்றி அமைத்த 100 பேருங்கிற அந்த புக் இருக்கு இல்லையா, மைக்கேல் ஹார்ட் எழுதினது. இப்ப அந்த புக்கில் அவர் குறிப்பிடுறார், என்ன சொல்றார் அப்படின்னா, மார்க்கம் மற்றும் ஆட்சி அதிகாரம் இரண்டிலும் வெற்றி பெற்ற ஒரே மனிதர் முஹம்மதை தவிர வேறு யாரும் இல்லை, இவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதற்கு முன் இதை உபதேசம் செய்தவர்கள் வரலாற்றில் பலர் உண்டு. இந்த முகம்மது கொண்டு வந்த இந்த தத்துவங்கள் இருக்குல்ல, ஒரே சமமா இருக்கணும், ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, மனிதன் வரம்பு மீறக்கூடாது, இதெல்லாம் பேசினவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தான் வரலாற்றுல. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பேசி இருக்கிறாங்க. ஆனால் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தன் வாழ்நாளிலேயே செய்து முடித்தவர் முகம்மதை தவிர வேறில்லை. இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கும், இந்த கம்யூனிசம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. ஆனா கம்யூனிசத்துடைய தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ் ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச சிந்தனை அவருடைய உள்ளத்துல உதிச்சது. அவர் ஒரு புக் எழுதுறாரு, டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கையில கம்யூனிசம் ஏதாவது ஒரு நாடுல நடைமுறைக்கு வந்துச்சா? வரல. அதற்கப்புறம் லெனின் அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி, அந்த புக்குடைய இம்ப்ரெஸ் ஆகி லெனின் ரஷ்யால அது கொண்டு வர்றாரு. அப்ப அதுக்கும் ரொம்ப ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுருச்சு. அதே மாதிரி தான் சுதந்திர போராட்டத்துடைய விதை பார்த்தீங்கன்னா 1800 சில்லறையில் எவனோ போட்டிருப்பான். அதை அறுவடை பண்ணது வேணா காந்தியாவோ நேருவாவோ இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க.
அதே மாதிரி சித்தாந்தம் யாருதாவது இருக்கும், அதை நடைமுறைப்படுத்தினவங்க பல தலைமுறை கழிச்சு வந்திருக்கும். ஆனா தன்னுடைய சித்தாந்தம் தன் கண் முன்னாடி வெற்றி பெற்றதை பார்த்த ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த மன்ஹஜ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல்முறை இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அதை விட்டதன் காரணமா நம்மளால பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் சல்லுன்னு டெவலப் ஆச்சு. அதாவது அந்த குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அது பரவலையே, எங்கேயுமே அந்த தூய்மையான இஸ்லாம் எங்க இருக்கு? இன்னைக்கு அதை தேடிட்டு இருக்கிறோம். இப்போ அதுல தான் நமக்கு வருத்தம் கூட என்ன அப்படின்னு வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கொண்டு வந்த ஒரு விஷயத்தை முஸ்லிம்களே சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் நமக்கு வருது. ஏன்னா ஒரு காஃபிர் இதை சிதைக்கல. ரசூலுல்லாஹ் எதுக்கு பாடுபட்டாங்களோ அந்த பலனை வீணா போனதே முஸ்லிம்கள்னால தான். அந்த வீணா போனது உணரக்கூட முடியாம ஒரு சமுதாயம் ஒரு கட்டத்தில் போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த நான் வீணா போகுதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதை உணர்த்திட்டு போனவர் தான் ஹுசைன் ரலியல்லாஹு. இது முடிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டதுன்னு உணர்த்திட்டு இந்த சமுதாயத்துக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக எழுதி கொடுத்துட்டு போனாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. அதனால தான் அவரை நம்ம நினைவு கூறணும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். அப்போ இது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்போ காஃபிர்கள் கூட ஒத்துக்கிறாங்க ரசூலுல்லாஹ் தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது.